ஜனநாயகம் டிவியின் இன்றைய முக்கிய செய்திகள். அரசியலில் அதிரடி, திமுகவில் இணைந்த ஓபிஎஸ் அணி. இன்றைய தமிழக அரசியலின் மிக முக்கியமான மற்றும் பரபரப்பான நகர்வுகளை பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். அதிமுகவின் முன்னாள் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இன்று திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தன்னை இணைத்து கொண்டிருக்கிறார். அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் இந்த இணைப்பு நடைபெற்றது. இதில் ஓபிஎஸ் உடன் சென்றவர்கள் யார், வராதவர்கள் யார் என்பது குறித்து முழு விவரங்களையும் இந்த தொகுப்பில் காணலாம். கடந்த சில காலங்களாகவே அதிமுகவில் ஏற்பட்ட ஒற்றை தலைமை மோதலில் ஓபிஎஸ் ஓரங்கட்டப்பட்டு வந்த நிலையில் இன்று அவர் ஒரு புதிய பயணத்தை தொடங்கியுள்ளார். முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்தித்து முறைப்படி திமுகவில் இணைத்திருக்கிறார். கழகம் காக்கப் போகிறான் என்று சொல்லி வந்த ஓபிஎஸ் இன்று தனது ஆதரவாளர்களுடன் உதயசூரியன் நிழலில் தஞ்சமடைந்துள்ளார். இந்த சந்திப்பின் போது முதல்வரிடம் அவர் வழங்கிய கடிதம் மற்றும் அங்கு நிலவிய சூழலை நாம் கவனிக்க வேண்டியது அவசியம். ஓபிஎஸ் தனியாக சென்றாரா? இல்லை, அவரோடு மிக முக்கியமான சில முகங்களும் திமுகவில் இணைந்துள்ளனர். பன்னீர்செல்வம், ரவீந்திரநாத். ஓபிஎஸ் அவர்களின் மகனும் முன்னாள் தேனி நாடாளுமன்ற உறுப்பினருமான ரவீந்திரநாத் இன்று திமுகவில் இணைந்துள்ளார். அதிமுகவின் ஒரே எம்பியாக இருந்த இவர் இப்பொழுது திமுகவில் எந்த பொறுப்பை பெறுவார் என்பது எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஓபிஎஸ்ஸின் தீவிர ஆதரவாளராக அறியப்பட்ட உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பனும் இன்று அண்ணா அறிவாலயத்தில் முதல்வரை சந்தித்து திமுகவில் இணைந்தார். இவர்களை தவிர மாவட்ட செயலாளர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் என ஒரு பெரும் பட்டாளமே இன்று திமுகவில் ஐக்கியமாகியுள்ளது. எங்கே சென்றார் வெல்லமண்டி நடராஜன்? இங்குதான் ஒரு பெரிய திருப்பம் ஏற்பட்டுள்ளது. ஓபிஎஸ்ஸின் வலது கிரகமாக கருதப்பட்ட முன்னாள் அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன் எங்கே என்பதுதான் தற்போதைய கேள்வி. கடந்த சில நாட்களாகவே அவர் திமுகவில் இணைவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இன்று அவர் அண்ணா அறிவாலயத்துக்கு வரவில்லை. இதற்கு காரணம் என்னவென்று விசாரித்த போது அவரது குடும்பத்தினர் தரப்பிலிருந்து கடும் எதிர்ப்பு கிளம்பியதாக கூறப்படுகிறது. அரசியல் போதும், இனி ஓய்வெடுக்கலாம் என்று அவர் தனது ஆதரவாளர்களிடம் கூறியுள்ளாராம். தான் அரசியலை விட்டே விலகுவதாக அவர் அறிவித்திருப்பது ஓபிஎஸ் அணிக்கு ஒரு பின்னடைவாகவே பார்க்கப்படுகிறது. அதேபோல் கொளத்தூர் கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட மற்ற நிர்வாகிகள் நிலையும் தற்போது கேள்விக்குறியாகியுள்ளது. ஓபிஎஸ்ஸை நம்பி வந்த பல நிர்வாகிகள் இப்பொழுது தங்களை திமுக ஏற்றுக்கொள்ளுமா அல்லது அதிமுகவிலே எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் சரணடையலாமா என்ற குழப்பத்தில் உள்ளனர். வெல்லமண்டி நடராஜனின் இந்த திடீர் பின்வாங்கல் ஓபிஎஸ் அணியில் இருந்த மற்றவர்களையும் யோசிக்க வைத்துள்ளது. ஓபிஎஸ் அரசியல் ஒரு சகாப்தம். தமிழக அரசியலில் தர்மயுத்தம் என்றாலே நினைவுக்கு வரும் பெயர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள்தான். சாதாரண ஒரு நகராட்சி தலைவராக தொடங்கி தமிழகத்தின் முதலமைச்சர் நாற்காலி வரை 3 முறை அமர்ந்த அரசியல் வித்தகர். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் நம்பிக்கைக்குரிய தளபதியாக விளங்கிய ஓபிஎஸ் அவர்களின் அரசியல் வாழ்வையும் அவர் வகித்த பதவிகளையும் இன்றைய சிறப்பு தொகுப்பில் விரிவாக காணலாம். தேனி மாவட்டம் பெரியகுளத்திலிருந்து தனது அரசியல் பயணத்தை தொடங்கியவர் ஓபிஎஸ். 1996 முதல் 2001 வரையிலான காலகட்டம் இவரது அரசியல் வாழ்வில் மிக முக்கியமானது. பெரியகுளம் நகராட்சி தலைவர் 1996 முதல் 2001 வரை முதலில் மக்கள் பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு உள்ளாட்சி நிர்வாகத்தில் தனது முத்திரையை பதித்தார். எம்எல்ஏ மற்றும் அமைச்சர். 2001 சட்டமன்ற தேர்தல் பெரியகுளம் தொகுதியில் வெற்றி பெற்று வருவாய்த்துறை அமைச்சராக பொறுப்பேற்றார். இதுவே அவர் மாநில அரசியலில் நுழைந்த முதல் படி. சூழல்களால் முதலமைச்சர் நாற்காலி இவரை தேடி வந்தாலும் ஒவ்வொரு முறையும் விசுவாசத்தின் அடையாளமாகவே திகழ்ந்தார். பதவிக்காலம், சூழல், முக்கியத்துவம். 2001-2002 முதல் முறை ஜெயலலிதா அவர்கள் பதவி விலகிய போது முதல்வராக பொறுப்பேற்றார். 2014-2015 2ஆம் முறை சொத்து குவிப்பு வழக்கு தீர்ப்புக்கு பிறகு மீண்டும் பொறுப்பேற்று 2016-2017 3ஆம் முறை ஜெயலலிதா அவர்களின் மறைவுக்கு பிறகு தமிழகத்தின் முதலமைச்சராக பணியாற்றினார். இந்த காலகட்டங்களில்தான் ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது அவர் எடுத்த துரித நடவடிக்கைகள் மற்றும் சட்ட போராட்டங்கள் இன்னும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகின்றன. துணை முதலமைச்சர் மற்றும் கட்சி பதவிகள். முதலமைச்சர் மட்டுமல்லாது நிர்வாகத்தில் பல்வேறு முக்கிய லாக்காக்களையும் அவர் கவனித்துள்ளார். முதலமைச்சர் மட்டுமல்லாது நிர்வாகத்தில் பல்வேறு முக்கிய இலாக்காக்களையும் அவர் கவனித்துள்ளார். துணை முதலமைச்சர் 2017-2021 வரை அதிமுகவின் இரு அணிகளும் இணைந்த பிறகு தமிழகத்தின் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றார். நீதித்துறை அமைச்சர். பலமுறை தமிழகத்தின் பட்ஜெட்டை தாக்கல் செய்த பெருமை இவருக்கு உண்டு. பொதுப்பணித்துறை மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வை துறைகளையும் நிர்வகித்துள்ளார். கட்சி பதவிகள். அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளராகவும் பொருளாளராகவும் நீண்ட காலம் பணியாற்றி கட்சியின் கொள்கைகளை வகுப்பதில் முக்கிய பங்காற்றியவர். தற்போது சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவராக பணியாற்றி வரும் ஓ பன்னீர்செல்வம் அரசியல் ஏற்ற இறக்கங்களை கடந்து இன்னும் தமிழக அரசியலில் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக திகழ்கிறார்.
விசுவாசம், பொறுமை, நிதானம் என அரசியல் மாணவர்களுக்கு இவர் ஒரு சிறந்த பாட புத்தகம். இதுபோன்ற அரசியல் மாற்றங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது ஜனநாயகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் அடுத்த முக்கிய செய்தியில் உங்களை சந்திக்கிறோம்.